எந்தெந்த இடத்துல மேம் ரஹ்மான் சார் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாரு? அந்த மொத்த ரெக்கார்டிங் செஷன் எப்படி போச்சு அந்த இடத்துல? ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப எமோஷனலா இருந்தது. பிகாஸ் அந்த அந்த பாட்டே எமோஷனல் இல்ல, பட் கடகடன் பண்ணோம். அந்த ஒன்ஸ் வி கோ டு தி குரூவ், அது குரூவ்ல செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது ஒரு கார் ஒரு ஹைவேல ஒரு 100 km/h போற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த இது அட்ரினலின் அண்ட் எல்லாமே. பட் இன்னொரு மெமரபிளான இடம் அந்த பாட்டுல நீங்க கேட்டீங்கன்னா, வட்ட வட்ட பாத சுத்துதைய கால எங்க இனி போவ எங்க இனி போவ, அந்த போவ அப்படிங்கிற ஒரு ஸ்லாங் சொன்னாங்க. இது வந்து ஒரு 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 ஃபோக்கிஷா இருக்கணும், அது வந்து மனசுலேருந்து வர மாதிரி இருக்கணும், மண்ணின் குரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி பாடுங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஃபெல்ட் லைக் யூனோ இது வந்து ஒரு சான்ஸ் ஃபார் மீ டு ஜஸ்ட் அதாவது நமக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டிச்சு தெரிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கதாபாத்திரமா மாறுற மாதிரி அது இருந்துச்சு.